இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று மகாகவி பாரதியார் அவர்கள் தமிழ் மொழியை சிறப்பிக்கிறார். அகிலமெல்லாம் அரசாலும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி செம்மொழி செந்தமிழ் மொழி. காற்றின் கீதத்தையும் கவிதையின் சொரூபத்தையும் தன்னகத்தே கொண்டு தரணியில் பெருமை சொல்லும் ஒரு வீரமொழி தமிழ்தாய் மொழி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கூற்றிற்கு இணங்க உழவனை போற்ற பிறந்த திருநாள், ஆதவனை போற்ற உதித்த நன்னாள், உலக மக்கள் ஒன்றிணைய வந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நம் பள்ளியின் பொங்கல் விழா நிகழ்ச்சிகளை காண கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் புனித ஜேம்ஸ் அகாடமி பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அகிலம் படைத்திட அறிவை விதைத்திட அன்பை கொடுத்திட விண்ணின் ஒளியாய் மண்ணின் கனியாய் கண்ணின் கருவிழியாய் வந்த இறைவா என்று கடவுளை வாழ்த்தி பாட வருகின்றனர் நம் பள்ளியின் பாடக குழுவினர். மாற்றம் செய்ய வந்திருக்கும் ஆதவனை வரவேற்கின்றன பூத்து குலுங்கும் மலர்கள். எனவே வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரையும் வரவேற்புரை மூலம் வரவேற்க வருகிறார்
நம் பள்ளியின் ஆசிரியை திருமதி பிரான்சிஸ் ஜான்தார்க் அவர்கள். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் எல்லோருக்கும் துணை இருக்கட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாய் தமிழே என் முதல் பேச்சு, அதன் தனிச்சிறப்பே என் உயிர் மூச்சு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன் என்று சங்கே முழங்கு. கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையை. பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகை இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது பள்ளியின் பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் ஆவூர் பங்கு புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கும் அருத்தந்தை ஆ. சூசைராஜ் அவர்களையும், நமது மறைமாவட்டத்திற்கும் பல்வேறு துறவர சபைகளுக்கும் மேலும் நமது பள்ளிக்கும் கணக்கு தணிக்கையாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் திரு அமலர் ஜோதிராஜ் அவர்களையும், அடு சகோதரி புஷ்பா அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கிறேன். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். துறவர வாழ்க்கைக்கு இலக்கணமாய் நித்தமும் கடமை உணர்வோடும் நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை ஜோசப் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகளாய் என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி கடமைகளை கண்ணாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கொண்டு இன்று வரை நம் பள்ளி மாணவர்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜாக்லின் இமாக்குலேட் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அகரம் சொல்லித் தந்த சிகரங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரிய பெருமக்களே, வெறும் கல்லாய் இருந்த மாணவர்களை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய ஆசான்களே, சொல்லொளி கொண்ட அறிவொளி செதுக்கிய சிற்பிகளாகிய ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாதா, பிதா, குரு தெய்வங்களாகிய 4 சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைகள் தான் மாணவர்கள். வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கிறேன். மேலும் பள்ளியில் பணியாற்றும் பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு விழாவிற்கழகே வரும் விருந்தினர்கள்தான். அவ்விருந்தினர்களை நாம் வரவேற்க மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இங்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்க வருகிறார் எம் பள்ளி ஆசிரியர் செல்வி ஆனி ஜெனிஃபர் அவர்கள். அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். விருந்தினர்களை வரவேற்பது மட்டுமல்ல தமிழர் பண்பாடு, அவர்களை மனம் மகிழ மரியாதை செய்வதும் தமிழர் பண்பாடு. ஆம், நாம் தமிழர்கள் மரியாதை செய்யும் தருணம் இது. நிலத்தின் நிறம் கண்டு விதைகள் முளைவிடுவதில்லை, நிலம் மாறி நட்டதால் ரோஜா கருப்பாவதும் இல்லை. இயல்பை தொலைக்காதிரு. இந்த அழகான கவிதை வரிகளுக்கு இணங்க இன்றளவிலும் தன் இயல்பு மாறாமல், புன்னகை உணர்வோடு, எளிமை மாறாமல், சகோதர உறவு கொண்டு, உதவி செய்யும் மனப்பாங்கோடு, ஆன்மீக வாழ்வில் மக்களை வழிநடத்தும் நல் ஜெப மனிதராக, நல் மறையுறை சிந்தனையாளராக, பங்கு மக்களோடு யதார்த்த உறவோடு பழகும் மனிதராக, நிர்வாக திறன் மிக்கவராக என பல்வேறு கோணங்களில்
வலம் வந்து கொண்டிருக்கும் அருட்பணி ஆ. சூசைராஜ் அவர்கள் தற்போது ஆவூர் புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மேலும் அருட்தந்தை அவர்கள் பங்கு தந்தையாக புனித இஞ்ஞாசியார் திருத்தலத்திலும், கைலாசபுரம் புனித சூசையப்பர் ஆலயத்திலும், பழைய கோவில் புனித வியாகுல அன்னை ஆலயத்திலும், பாத்திமா நகர் புனித பாத்திமா அன்னை ஆலயத்திலும், பூலாம்பட்டி புனித திருமுழுக்கு யோவான் ஆலயத்திலும், ஆர்கே நகர் குழந்தை இயேசு ஆலயத்திலும் உதவி பங்கு தந்தையாக திண்டுக்கல் மறைமாவட்டத்திலும் திறம்பட பணியாற்றியவர். ஆன்மீக வாழ்வோடு நின்று விடாது ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் தாளாளர் தந்தையாகவும் தனது கல்வி பணியை ஆற்றியவர். தந்தையை பற்றிய மேலும் ஒரு சிறப்பு, தற்போது குருக்கள் மாமன்ற தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அருட்தந்தை அவர்களை வரவேற்கும் விதமாக நம் பள்ளியின் தாளாளர் அருள்பணி ஜோசப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஜாக்லின் இமாக்லேட் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். சரியான திட்டமிடுதல் எட்டாத உயரத்தையும் எட்ட வைக்கும். இந்த திட்டமிடுதலுக்கு திண்ணமாய் எதை எப்போது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு தயாரித்து வழங்குவதில் திறன்மிக்கவராய் சிறந்த கணக்கு தணிக்கையாளராய் விளங்கும் திரு அமல ஜோதிராஜ் அவர்கள் மனித நேயமிக்க ஒரு நல்ல மனிதராகவும் இயல்பான உறவு தொடர்பாளராகவும் கடின உழைப்பாளியாகவும் உதவி என்றதும் ஓடோடி வருபவராகவும் நமது பள்ளியின் வளர்ச்சியில் எப்போதும் அக்கறை கொண்டவராகவும் பல மாணவர்களுக்கு கணக்கு தணிக்கை செய்வதில் சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்து தனது பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். மேலும் நமது மறை மாவட்டத்திற்கும் பல்வேறு துறவற சபைகளுக்கும் கணக்கு தணிக்கையாளராகவும் பள்ளி உருவாக்கத்தில் கணக்கு தணிக்கைக்கு வழிகாட்டியாகவும் இன்று வரை நமது பள்ளியின் நன்மதிப்பாளராகவும் இன்றும் நமது பள்ளியின் நன்மதிப்பாளராகவும் கணக்கு தணிக்கையாளராகவும் திறம்பட தன் பணியை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கும் திரு அமல ஜோதிராஜ் அவர்களை வரவேற்கும் விதமாக நமது பள்ளியின் தாளாளர் தந்தை அருட்பணி ஜோசப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஜாக்லின் இமாக்லேட் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இரவும் பகலும் ஒன்றாய் மக்களை காக்கின்றாய் நன்றாய், உம் அர்ப்பணிப்பு அதுதான் இந்திய தாயின் உயிர் துடிப்பு என்ற அழகான வரிகளுக்கு இணங்க மக்களை காக்கும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் திரு எஸ்.என். சண்முகம், சுகாதாரத்துறை உதவி ஆணையர், திருச்சி மாவட்டம் அவர்களுக்கு நம் பள்ளியின் தாளாளர் அருட்பணி ஜோசப் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் நம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஜாக்லின் இமாக்லேட் அவர்கள் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிப்பார்கள்.
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இன்றைய சிறப்பு விருந்தினராக தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்பு தந்தை ஏ சூசராஜ் அவர்களை, இன்றைய நாளிலே சிறப்பு விருந்தினர்களாக நமது மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய திரு அமல ஜோதிராஜ் அவர்களை, மற்றும் இன்றைய நாளில் நமது மகிழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய திரு எஸ்.என். சண்முகம் அவர்களை, அன்பு ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த நேரத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் சார்பாக தாளாளர் என்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இன்று சிறப்பு விருந்தினராக தலைமையேற்றிருக்கக்கூடிய அருட்தந்தை சூசராஜ் அவர்கள் நமது திருச்சி மறைமாவட்டத்தினுடைய அருள் பணியாளராக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல் இந்த குருத்துவ பணியை சிறப்பாக ஆற்றி இறை மக்களையும் தன்னோடு இணைந்து பயணிக்கக்கூடிய குருக்களையும் வழிநடத்தக்கூடியவர். தந்தை அவர்களிடம் ஒரு சிறப்பான பண்பு என்பது எல்லோரிடமும் சுமூகமாக உறவோடு அன்போடு பாசத்தோடு பழகக்கூடிய நல்ல மனிதர். அவர் இருக்கின்ற இடத்திலே இறை மக்கள் சமூகம் இருக்கும், உறவுகள் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், வழிகாட்டுதல் இருக்கும். அருட்தந்தை அவர்கள் திருச்சி மாநகரிலே பழமையாக இருக்கக்கூடிய 275 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய பழைய கோவில் தூய வியாகுல ஆலய பங்கு தந்தையாக 5 ஆண்டுகள் பணியாற்றினார்கள். அதே பங்கிற்கு நானும் 5½ ஆண்டுகள் பங்கு தந்தையாக சென்றேன். அந்த 5½ ஆண்டுகள் அனுபவம் என்பது தந்தை அவர்கள் வாழ்ந்த பணி செய்த காலத்திலே அவர் விதைத்த விதைகள், அவர் செய்த அறுவடைகள் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடிய, பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் இருந்தேன் என்பதிலே பெருமை கொள்கிறேன். அப்படிப்பட்ட பாசத்திற்குரியவர், பல நேரங்களில் நல்ல காரியங்களை எல்லாம் செய்கின்ற பொழுது உற்சாகப்படுத்தக்கூடியவர், நல்ல ஒரு அருள் தந்தை, ஒரு சகோதர குரு, ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர். இந்த மகிழ்ச்சியான விழாவிலே அவர்கள் இன்று தலைமையேற்றிருப்பது நம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. நமது சென்ட் ஜேம்ஸ் அகாடமியினுடைய வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டவர், அதனுடைய வளர்ச்சியை கண்டு பாராட்டக்கூடியவர், பெருமைப்படக்கூடியவர். இப்பள்ளி இந்த இடத்திலே அருமையாக வளர்ந்து கொண்டிருப்பதை எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தி பல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நல்ல ஒரு அருட்தந்தையை இந்த நேரத்தில் கரவொலி எழுப்பி அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். இரண்டாவதாக இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக இருக்கக்கூடிய திரு அமல ஜோதிராஜ் அவர்கள் நீண்ட காலமாக ஒரு நண்பராக பழகுவதற்கு எளிமையுள்ளவராக இருக்கின்றவர். அவர்களுடைய சிறப்பு பண்பு என்பது இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே அவர்களுக்கு நிறைவான பங்கு இருக்கிறது. ஆகவே தான் அந்த நன்றி உணர்வோடு இந்த விழாவிற்கு அவர்களை அழைத்திருக்கிறோம். நமது பள்ளிக்கு தணிக்கை செய்கின்றவர் மட்டுமல்ல, இந்த மறைமாவட்டத்திற்கு கணக்கு தணிக்கையாளராக, துறவற இல்லங்களுக்கு கணக்கு தணிக்கையாளராக இருக்கிறார். இயற்கையில் அவர் ஒரு நல்ல மனிதராக நமக்கு வழிகாட்டுதல் தரும் ஒரு சகோதரனாக இருக்கிறார். நமது சென்ட் ஜேம்ஸ் அகாடமி இந்த இடத்திலே அடிக்கல் நாட்டப்பட்ட நேரத்திலிருந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே தன்னையும் இணைத்து கொண்டவர், கரைத்து கொண்டவர். ஆகவே அந்த பெருமையோடு உங்களுடைய வழிகாட்டுதல்கள், உங்களுடைய நெறிகள் எங்களுடைய வளர்ச்சியில் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நாளிலே திரு அமல ஜோதிராஜ் அவர்களையும் அன்போடு நன்றியோடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் திரு எஸ்.என். சண்முகம் அவர்கள். சுகாதாரத்துறையினுடைய ஆணையராக திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறார். இவர்களும் தனது பங்கை இந்த பள்ளிக்கூடத்திற்காக கொடுத்தவர்கள். இப்பள்ளி இந்த இடத்திலே உருவான காலத்திலிருந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு
இதை முன்னெடுத்து சென்ற அனைத்து அருள் தந்தையர்களோடு தனது உதவியை பகிர்ந்து கொண்டவர், வழிகாட்டியவர். இன்றைக்கு இவ்வளவு பேர் ஒன்று கூடி இந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் இவர்களெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறையில் இருந்தாலும் சென்ட் ஜேம்ஸ் அகாடமியின் மீது தனி அன்பு கொண்டு அதனுடைய வளர்ச்சியிலும் அதை உற்சாகப்படுத்துவதிலும் மறைமுகமாக திரைக்கு பின்னால் இருந்து வழிகாட்டியவர்கள் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஆகவே இந்த நேரத்திலே சுகாதாரத்துறை ஆணையராக இருந்து பணியாற்றி கொண்டு எங்களது வளர்ச்சியிலும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு எஸ்.என். சண்முகம் அவர்களையும் கரவொலி எழுப்பி நன்றியோடு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இது எதற்காக என்று சொன்னால் ஏற்கனவே வரவேற்புரை முறிந்துவிட்டது. ஆனாலும் கூட இந்த பள்ளியின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்பதை மீண்டும் பதிய வைக்க விரும்புகிறேன். அதனால தான் மீண்டும் ஒரு முறை தனிப்பட்ட முறையிலே அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்களுடைய உதவியும் வழிகாட்டுதலும் தொடர்ந்து எமக்கும் எம் பள்ளிக்கும் என்றும் இருக்க நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வரவேற்புரையிலே இவர்களை வரவேற்று இந்த திருநாளில் மகிழ்வதிலே மகிழ்ச்சியுறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் முன்னிருக்கைகளில் அமர்ந்து கலை நிகழ்ச்சிகளை காணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டுப்புற பாடல்கள் முன்னை பழமைக்கும் பழமை வாய்ந்தவை. தை பிறந்தால் வழி பிறக்கும், தரணியெல்லாம் வளம் செழிக்கும், இனிக்கட்டும் உங்கள் வாழ்க்கை இனிக்கும் செங்கரும்பை போல என்று நாட்டுப்புற பாடலை பாட வருகின்றனர் நம் பள்ளியின் 1ஆம் வகுப்பு ஆசிரியர்கள். நீங்கள் பாடினால் உங்கள் பாட்டுக்கு நாங்களும் நடனமாடுவோம் என்று அவர்களுடன் இணைந்து நடனமாட வருகின்றனர் 1ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். நம் ஆசிரியர்கள் பாட, மாணவ மாணவிகள் ஆட, நாம் அனைவரும் அதனை ரசிக்க இதோ உங்கள் கண்முன். உழுதிட
தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நேர்மறையான எண்ணங்களை நம் மனதிற்கு நாட்டுப்புற பாடலின் மூலம் எடுத்துரைத்து பாடிய ஆசிரியருக்கும் நடனமாடிய மாணவ மாணவியருக்கும் நன்றி. பொங்கல் என்றவுடன் நம் அனைவரின் நினைவிற்கு வருவது பொங்கல் பானை, பச்சரிசி, வெல்லம், மஞ்சள் கொத்து, கரும்பு. பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இப்பொழுது நம் கண்முன் காட்சிப்படுத்தி அதை பற்றி எடுத்துரைத்து ஒரு நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் நமது பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். ஹாய் மகேஷ், எங்கடா பை தூக்கிட்டு போயிட்டுருக்க? ஹாய்டா சுந்தர், நாளைக்கு பொங்கல்ல, அதான் அது தேவையான ஜாமானுக்கு வாங்கறதுக்கு கடைக்கு போயிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியா? சரிடா, நானும் உன் கூட வரேன். எனக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். மஞ்ச மஞ்ச கொத்தோட, மாமரத்தை இலையோட, இஞ்சி இஞ்சி தண்டோட, எறும்பூரும் கரும்போட, வட்ட வட்ட புதுப்பான, வாயெல்லாம் பால் பொங்க, பட்ட பட்ட புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது. என்னப்பா, என்ன வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? அங்கிள், எங்க அம்மா லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் எனக்கு கொடுங்க. சரிப்பா, முதல்ல என்ன? மஞ்சள் அங்கிள். மங்களகரமான மஞ்சள்ல ஆரம்பிக்கலாம். பொங்கலுக்கு எதுக்குடா மஞ்சள்? தெரியலடா. என்னோட பெருமையை சொல்றேன் கேளு. நான் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறேன். என்னைய புது பானையில் கட்டி அடுப்புல ஏத்துவாங்க. மஞ்சள் கட்டப்பட்ட பானையில பொங்கும் பொங்கல் அந்த வீட்டின் வளத்தை குறிப்பதாக இருக்கும். ஓ அப்படியா தம்பி? லிஸ்ட்ல நெக்ஸ்ட் மண்பானை அங்கிள். ஹாய் தம்பி, நான் எதுக்கு பயன்படுறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. நான் பஞ்சபூதங்களின் கலவை. எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நிலத்தில் இருக்கும் மண்ணை கொண்டு நீர் சேர்த்து பானை செய்து வெட்ட வெளியில் காய வைத்து நெருப்பின் உதவியோடு பானையை செய்கிறாங்க. இது போல மனுஷனும் தனது ஐம்புலங்களை சரிவிகிதமா பயன்படுத்தினா வாழ்க்கை அழகா மாறும். அப்படிங்கிறத சொல்றதுக்காக மண்பானையில பொங்கலை செய்யறோம். அடுத்து என்னப்பா? கரும்பு அங்கிள். ஐ, கரும்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, என்ன எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப தித்திப்பா இருப்பேன். என்கிட்ட இருந்துதான் வெல்லம் தயாரிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை வெல்லம் போல தித்திப்பா இருக்கணும்ன்றக்காக பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் என்ன பயன்படுத்துறாங்க. ரொம்ப நன்றி அங்கிள். இன்னும் அரிசி மட்டும்தான் இருக்கு, அதையும் வாங்கிடலாம். தம்பி, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் அரிசி. என்ன மையமா வச்சுதான் இந்த பொங்கல் விழாவே கொண்டாடுறாங்க. அப்படியா சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நெல்லை விதைச்சு அதுக்கு முறையா தண்ணீர் விட்டு சூரிய ஒளி படுற மாதிரி அதை பராமரிச்சு தேவையான உரத்தை இட்டு என்ன பார்த்துப்பாங்க. அப்புறமா 4 மாசத்துக்குள்ள நான் தயாராயிருவேன். என்ன அறுவடை பண்ணி மக்களோட தேவைக்கு கொண்டு செல்றது தான் இந்த பொங்கல் விழா. இதுக்கு பேரு தான் அறுவடை திருவிழா. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி. எனக்கு தெரியாத நிறைய விஷயத்த இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கிள், எவ்வளோ பில் ஆயிடுச்சு? இந்தாப்பா பில்லு. ஓகேடா மகேஷ், உன் கூட டைம் பாஸ் பண்ணலாம் தான் கடைக்கு வந்தேன். ஆனா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நாளைக்கு பொங்கல்ல மீட் பண்ணலாம். பாய்டா மகேஷ். பாய்டா சுந்தர். டே மகேஷ், எந்திரிப்பா. சீக்கிரமா குளிச்சுட்டு நேத்து நீ வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் எடுத்துட்டு வா, பொங்கலை வைக்கலாம். ஓகேம்மா. அம்மா, ஏமா பொங்கல் கொண்டாடுறோம்? பொங்கல் விழா அறுவடை திருவிழாவாக கொண்டாடுறோம். உழவுக்கு உதவியா இருந்த கால்நடைகள், சூரியன்,
உழவர்கள் இவர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ற திருநாள். முக்கியமா படைப்பு பொருட்களுக்கு இல்லை, இதையெல்லாம் மனிதனுக்காக படைத்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ற திருநாள் தான்ப்பா இந்த பொங்கல் விழா. வாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். என்ன சொல்ல வந்த? ஓஹோ, அப்படியா? இத பாருடா. அப்படி என்னதான் சொல்ல போறாங்க பாப்போம், வாடா. சரியா சொல்லலாம்ல? எக்கத்த பாருல. அப்படியா? இத பாருடா. சரிதான் புள்ள. இன்னும் சொல்லி முடிக்கவே இருக்கும். இவ்வளவு அழகான காட்சியையும் நடனத்தையும் நம் கண்களுக்கு விருந்தாக்கிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகையாகும். பொங்கலை 3 நாள் கொண்டாட்டங்களாக வகைப்படுத்தி கொண்டாடி வருகிறோம். அதாவது தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணுப்பொங்கல். இவ்வனைத்தையும் நடனத்தின் மூலம் காட்ட வருகிறார்கள் நம் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். போகின்ற பேர்ல கண்டதை எரிச்சு கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி விட்டா. ஏற்கனவே ஓசோன் லேயர்லயும் ஓட்டையை போட்டு விட்டா. இன்னும் எதிலாம் ஓட்டையை போட போறாளோ? பழையன கைதலும் புதியன புகுதலும் அதுதானடா போகி. அப்ப எது பழசா இருந்தாலும் தீர தூக்கி போட்டுடலாமா?
தைத்திருநாள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற புரட்சிக்கவி பாரதியாரின் கவிதை வரிகளுக்கு இணங்க தைத்திருநாளாம் இந்த இனிய நாளில் முதலில் உழவர்கள் அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உழவர் திருநாள் உன்னதமான பெருநாள். தத்தி தத்தி வந்த தை மாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழும் நாள். விவசாயம் செய்து நம் பசி போக்கும் உழவர்களை நினைக்கும் நாள். இறைவன் வரைந்த கவிதைகள் இயற்கை, அந்த இயற்கைக்கு நன்றி கூறும் நாள். இயற்கைக்கு நன்றி சொல்வதும் தமிழன் பண்பாடென உலகிற்கு பறைசாற்றிடும் நாள். அந்த இயற்கையை காப்போம், நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு அன்பு பரிசாக. மாட்டுப்பொங்கல். உழைத்து களைத்த உழவர்களுக்கு ஒரு நாள் உழவர் திருநாள். உழைத்து களைத்த உனக்கும் ஒரு நாள் மாட்டுப்பொங்கல். மண் வாசனையோடு ஏற்கலப்பைகளை சுமந்து உழவர்களுக்கு தோள் கொடுக்கும் பிரியமான தோழன் நீ. களைப்பறியாது உழைக்கும் காலை உன்னை தாழ்பணிந்து வணங்குகிறேன். தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அங்கு நீ இல்லையேல் அது வெறும் சல்லிக்கட்டு. அக்காளைக்கு இக்காளையோடு போட்டி, எக்காளை வென்றாலும் பெருமை எங்களுக்கே என மார்த்தட்டும் மறவர்களின் வீட்டு செல்லப்பிள்ளை நீ. உவகை பொங்க நன்றி கூறி உள்ளம் மகிழ உம்மை வாழ்த்துகிறோம். பாட்டு ஏழேலோ எசப்பாட்டு ரசையட்டும் கலகட்டும் பாரு. பங்காளி பங்காளி எல்லாரும் ஒன்னாகி கொண்டாடி கூத்தாடும் ஊரு. சூரியனுக்கு படையளம் போட்டு உழைக்கும் சனத்துக்கு ஆரத்தி காட்டு. காடு கழனிக்கு கும்பிடு போட்டு உழவன் பெருமையை சொல்லணும் பாட்டு. பொங்கலோ பொங்கலு பொங்கட்டோ இந்நாடு தமிழன் பெருமையை அறியட்டும் இந்நாடு. பொங்கலோ பொங்கலு பண்பாட்டை கொண்டாடு, இது நம்ம தமிழர் திருநாள். உருவாக்கும் சாமிக்கும் உயிர் காக்கும் பூமிக்கும் நன்றிய செலுத்துவோம் மனசா. பொங்கலின் வகைகளை நடனத்தின் வாயிலாக எங்கள் அனைவரையும் ரசிக்க வைத்த மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் தனி பண்பு. நம் வீட்டுக்கு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும் என்று நாம் அனைவருமே விரும்புவோம். அத்தகைய விருந்தோம்பலை பற்றி சொற்பொழிவாற்ற வருகின்றனர் நம் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். உழவர் திருநாள் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை என எம் பாரதி வரிகளுக்கு ஒப்புடை எம் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். புன்னகை மாறா முகத்துடன் எங்களை அரவணைக்கும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் எம் இருபாளர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் சக மாணவ மாணவியருக்கும் என் முதற்கண் வணக்கம். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழருக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், யாவரும் உண்ணுவதற்கு உணவை தந்து
தாமும் உண்டு வாழ்பவரே உரிமை வாழ்வினர். மற்ற இவர் பிறரை தொழுதுண்டு அவர் பின் செல்கின்றவாறே ஆவர். தமிழர் போற்றும் நல்நாள், உழவர் போற்றும் பொன்னார் என்று சிறப்பிக்கப்படும் தை திருநாள் சமயங்கள் கடந்து கொண்டாடப்படும் தமிழர் திருநாளாகும். இத்தகைய சிறப்பினை பெற்ற தைப்பொங்கல் திருநாளின் சிறப்பினை இனி காண்போம். பொங்கல் பண்டிகை 4 நாட்களாக கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும். அவை போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். இதில் நான் பேசப்போவது காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்று மக்கள் அனைவரும் தனது குடும்பத்தோடு உறவினர் மற்றும் நண்பர்கள் இல்லத்திற்கு சென்று மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடுவார். இதில் விருந்தினரை வரவேற்று விருந்தோம்பல் செய்தல், அகனமர்ந்து செய்யார் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவருடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். பூரண கும்பம். பூரண கும்பம் கொடுத்து வரவேற்றல் முக்கியமாக பெரியோர்களையும் பிரமுகர்களையும் இந்த பூரண கும்பம் கொடுத்து வரவேற்றல் வழக்கமாக உள்ளது. பூரண கும்ப செல்வத்தின் குறியீடாக இந்த பூரண கும்பம் அமைகிறது மற்றும் வழிபாட்டிற்கும் உரியதாகிறது. பூரணம் என்றால் முழுமை என்று பொருள். விருந்தோம்பல். விருந்தோம்பும் பண்பு தமிழர்களுடன் கூடவே பிறந்த ஒன்றாகும். மாற்றாரின் பசியறிந்து அவர்களது பசியை ஆற்றுவதை அறங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று மிக உயர்ந்த கொள்கையுடையவர்கள் தமிழர்கள். தந்து தாங்குவதனால் உலகத் தொழில் செய்வாரே உலகத்தாருக்கு அச்சாணி ஆவார். தலைவாழை இலை. தலைவாழை இலையில் விருந்து வைப்பது மற்றும் உப்பு வைப்பது தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின் கலவையாகும். இது இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களையும் ஊக்குவிக்கிறது. இயற்கைக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதி வாக்கு மெய்படும் வகையில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட வேண்டும். பொங்கல் திருநாள் அன்று நாம் உண்ணும் சர்க்கரை பொங்கல் போல் நம் வாழ்வும் இனிமையாக இருக்க வேண்டும். அதை உணர்த்துகின்றது தைப்பொங்கல். உழவன் இயற்கைக்கும் நாம் உழவனுக்கும் நன்றி தெரிவிக்கும் திருநாளே தை திருநாள். விருந்தோம்பலின் சிறப்புகளை சொற்பொழிவாற்றிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. தமிழ் பாரம்பரிய கலைகள் எனப்படுபவை தமிழர் வாழ்க்கையை சிறப்பித்த கலைகளாகும். கலை என்பது மன உணர்வுகளின் வெளிப்பாடு. குறிப்பாக நாட்டுப்புற கலைகள் நமது மண்ணோடும் நம் உணர்வுகளுடனும் தொடர்புடையவை. அத்தகைய நாட்டுப்புற கலைகளான கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மிப்பாட்டு, மாட்டு வண்டி நடனம் ஆகியவற்றை நம் கண்களுக்கு விருந்தாக்க வருகின்றனர் நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள்.
வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும், வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும், வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும், வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். இத்தகைய பாரம்பரிய கலைகளை அழித்து விடாமல் பாதுகாத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கடமையும் பொறுப்பும் உள்ளது. அனைவரும் சேர்ந்து பாதுகாப்போமாக. பாரம்பரிய கலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி.